தொழுவோமாக. சரணம் 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 ஆத்மநாதரின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். போற்று தூய தூய தேவனே, மேராஜாவே எங்கள் நாதனே, பயமிக்கும் துணையாவும் மாறீரே. சரணம் சரணம் சரணம். இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம். ஆத்மநாதரின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம். வாருங்கள், ஜெபம் செய்வோம். இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாக்கிய சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, அமைதலும் ஆசீர்வதிக்கப்பட்டதுமான இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளின் காலை பொழுதுக்காக உம்மை நாங்கள் போற்றி துதிக்கின்றோம். எங்கள் இரட்சகா, நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். நெருக்கத்தின் காலத்திலும் துன்பத்தின் காலத்திலும் நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொன்ன ஆண்டவர், இந்த நெருக்கடியான காலங்களிலே தேவ கிருபையையும் தேவ இரக்கத்தையும் எங்களுக்கு தந்து இதளவாய் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த பரலோக தேவன் எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காக உம்மை நாங்கள் போற்றுகின்றோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலே இந்த தொழுகையை ஆண்டுடைய கரங்களில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆங்காங்கு தூரமான இடங்களிலிருந்து இந்த தொழுகையிலே பங்கு பெறுகின்ற எல்லா தம்முடைய பிள்ளைகளையும் ஆண்டுடைய கரங்களில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய மகிமை, உம்முடைய பிரசன்னம், உம்முடைய கிருபை அனைவரையும் சூழ்ந்து கொள்ளட்டும். துவக்கம் முதல் முடிவரையிலும் தேவாவியானுடைய வழிநடத்துதல் எங்களுக்கு தாரும். இயேசு கிறிஸ்துவின் பேரை கொண்டாடுகின்றோம். உங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள் நல்ல பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் சேர்ந்து ஆண்டவருடைய திருநாம மகிமைக்காக கீர்த்தனைகளிலே 65வது பாடல், சர்வ லோகாதிப நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகளே நமஸ்காரம். கீர்த்தனைகளிலே 65வது பாடல். Daya para pena
நம் அனைவரும் இணைந்து முறைமுறையாக படிக்க தெரிந்து கொண்ட சங்கீதம் 23. சங்கீதம் 23. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நாம் தாழ்ச்சியடையேன். அவர் என்னை துருவ இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீண்ட நாட்களாக நிலைத்திருப்பேன். நம் அனைவரும் முழங்கால் படியிட்டு நம்முடைய பாவங்களை ஆண்டுடைய சமூகத்திலே மனத்தாழ்மையாய் அறிக்கை செய்வோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பலத்திற்கு விரோதமாகவும் முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரர்கள் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். ஆண்டுடைய சமூகத்திலே முழங்கால் படித்திருக்கின்ற நாம் ஒரு விஷயம், நம்முடைய வாழ்வை நாம் ஆராய்ந்து பார்த்து எந்த நிலையிலே தேவ சமூகத்தை விட்டு நாம் தூரம் போயிருக்கின்றோம், எத்தகைய சூழ்நிலையிலே ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை நாம் நடப்பித்திருக்கின்றோம். இவைகளை ஆராய்ந்து ஆண்டுடைய பாதத்திலே, ஆண்டவரே, பாவியாக்கின் மேலே கிருபையாயிரும். ஆண்டவர்களுடைய பாவங்களை கழுவி எங்களை சுத்திகரித்து உடைய பேரான ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி ஆண்டுடைய சமூகத்திலே நாம் சொல்லுவோமா? நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன ஒழுக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். ஆண்டுடைய சமூகத்திலே நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்த நாம் தொடர்ந்து அவருடைய பாதத்திலே நம்முடைய விண்ணப்பங்களை ஏறெடுப்போம்.
கடந்த நாட்களிலே பலவிதமான நெருக்கத்தின் மத்தியிலும் இன்னல்கள் இக்கட்டுகள் மத்தியிலும் தேவன் நம்மை காத்திருக்கின்றார். தொடர்ந்த நாட்களிலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்க வேண்டும். ஆண்டவருடைய நடத்துதலை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் இந்த உலகத்திலே விழுந்து விடாதபடி தேவன் நம்மை தூக்கி நிறுத்த வேண்டும். விசுவாச வாழ்க்கையிலே இன்னும் நாம் முன்னேறி செல்ல வேண்டும். அவருடைய பாதத்திலே நாம் அனைவரும் சேர்ந்து நம்முடைய விண்ணப்பங்களை ஏறெடுப்போம். கூப்பிடுகின்ற காக்கை குஞ்சுகளுக்கு பதிலளிக்கின்ற தெய்வம் நம்முடைய பிள்ளைகளாகிய நாம் ஆண்டுடைய சமூகத்திலே விண்ணப்பங்களை ஏறெடுக்கின்ற பொழுது ஆண்டவர் நமக்கு பதில் தருகின்ற தேவனாக இருக்கின்றார். இந்த காலை பொழுதிலே இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலே தேவ சமூகத்திலே நாம் எல்லாருமாக இணைந்து ஆண்டுடைய பாதத்திலே விண்ணப்பங்களை ஏறெடுப்போம். வேறு வழி நமக்கு இல்லை. ஒரே வழி தேவ சமூகத்திலே விண்ணப்பம் பண்ணுவதை தவிர வேறு வழி நமக்கு தெரியவில்லை. இப்பொழுது ஆண்டவரே, நீர் எங்களுக்கு இறங்கும்படிய கிருபை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி எல்லாருமாக இணைந்து ஆண்டுடைய சமூகத்திலே வேண்டுதலை எடுப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, நம்மிடம் ஆசீர்வதிக்கப்பட்டதுமான இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளின் காலை பொழுதுக்காக உண்மை நாங்கள் போற்றி துதிக்கின்றோம். ரட்சகா, நன்றியோடு நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். பலவிதமான தடைகளும் பலவிதமான போராட்டங்களும் பலவிதமான கஷ்டங்களும் நிறைந்திருக்கின்ற உலகத்திலே இந்த கர்த்தர்களை வழிநடத்தி அவருடைய பேரொழிகளுக்கு மத்தியில் விளங்க செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த தந்த கிருபைக்காக உம்மை போற்றுகின்றோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இன்று தேவ சமூகத்தில் வந்து ஆண்டுடைய திருநாமத்தை மகிமைப்படுத்துகின்ற எல்லா தெய்வ பிள்ளைகளையும் ஆண்டுடைய கரங்களிலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். வேலைக்காருடைய கண்கள் எஜமானுடைய கண்களை நோக்கி இருக்குமா போன்று, வேலைக்காருடைய கண்கள் எஜமானுடைய கண்களை நோக்கி இருக்குமா போன்று உம்முடைய பிள்ளைகளாக்கி நாங்கள் உண்மையை நாங்கள் நோக்கி பார்த்து ஆண்டவரே எங்களுக்கு இறங்க வேண்டும், உம்முடைய கிருபையை எங்களுக்கு தர வேண்டும், உம்முடைய பேரான ஆசீர்வாதத்தை தர வேண்டும் என்று சொல்லி உம்முடைய திருப்பாதத்தை நாங்கள் வேண்டுதலை எடுக்கின்றோம். என்னுடைய சபைக்காக நாங்கள் செபிக்கின்றோம். சபையில் நம்முடைய கிருபை பெருகட்டும், உம்முடைய கிருபை நிறைவாக தந்த வேண்டும் செபிக்கின்றோம். ஆண்டவர் எங்களுக்கு இந்த தந்திருக்கின்ற சபையின் எல்லா குடும்பங்களுக்காக வேண்டுதலை எடுக்கின்றோம். இந்த நெருக்கமான இந்த காலத்திலே ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஆண்டவர் தாமே கூட இருந்து அவர்களை போஷித்து வழிநடத்தி காத்து தம்முடைய பேரொழி கற்று விளங்க செய்ய வேண்டுமா நாங்கள் செபிக்கின்றோம். யாரையும் மிகுந்த துக்கத்தோடும் பலவீனத்தோடும் கஷ்டத்தோடும் நெருக்கத்தோடும் இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்கள் தேவ கரங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டுடைய ஆளுகை ஆண்டுடைய பிரசன்னம் அனைவரையும் ஆண்டு வழி நடத்த வேண்டுமா நாங்கள் செபிக்கின்றோம். இறக்குள்ளைகள் நல்ல ஆண்டவரே, எங்களோடு இந்த கிராமத்திலே இருக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கின்றோம். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அவருடைய பேர்வை வழங்க செய்வீராக. குறிப்பாக இவருடைய திருச்சபையிலிருந்து வெளிநாடுகளிலும் வெளியூர்களிலும் தங்கி பணி செய்கின்ற படிக்கின்ற எல்லா நம்முடைய பிள்ளைகளுக்காக வேண்டதை எடுக்கின்றோம். இப்பொழுதும் ஆண்டவரை அவரவர்கள் எந்தெந்த இடத்துல இருந்தாலும் எந்தெந்த இடத்துல எந்தெந்த நிலையில் இருந்தாலும் அவர்களுக்காக தேவ சமூகத்திலே விண்ணப்பங்களை எடுக்கின்றோம். அவர்களை கர்த்தர் காத்து ரட்சிப்பீராக. அவருடைய துக்கங்கள் எல்லாம் மாறி ஆண்டவர் சந்தோஷத்தின் மேன்மைகளை நிறைவாக தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கின்றோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற தேசத்திற்காக நாங்கள் செபிக்கிறோம். தேசத்தில் ஆண்டவருடைய கிருபை பெற வேண்டுமாய் வேண்டுதலை எடுக்கின்றோம். இந்த நாட்களிலே தேசத்திலே பெருகி வருகின்ற கொள்ளை நோய்கள், அதனாலே ஆண்டவரை பெருகி இருக்கின்றதான ஆண்டவரை பலவிதமான சங்கடங்கள் கஷ்டங்கள் போராட்டங்கள் மன வருத்தங்கள் இவைகளினாலே பாதிக்கப்பட்டு தன்னுடைய அருமையானவர்களை இழந்தவர்கள் ஆண்டவர் இன்னும் சங்கடத்தோடு கூட இருக்கின்றவர்கள் எல்லாருக்காக நாங்கள் செபிக்கின்றோம். எல்லாருடைய திருக்கரங்களிலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஐயா ஆண்டவரை ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆறுதல் படுத்தி சமாதானத்தின் மேன்மைகளையும் சமாதானத்தின் ஆசீர்வாதங்களை பரலோக தேவன் நிறைவாக தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கின்றோம். இந்த காலை பொழுதிலே யார் யாரெல்லாம் ஆண்டவருடைய உதவிக்காக ஆண்டவருடைய ஒத்தாசைக்காக காத்திருக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் ஆண்டவர் தம்முடைய கிருபையை உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தம்முடைய பேரொழியை விளங்க செய்ய வேண்டும் என்று சொல்லி உம்முடைய திருப்பாதத்திலே நாங்கள் வேண்டுதலை எடுக்கின்றோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எங்களுடைய தேசத்தினுடைய தலைவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அனைவருடைய கண்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாட்களிலே தேசத்தினுடைய வாழ்வுக்காக தேசத்தினுடைய நலனுக்காக அவர்கள் எடுத்துக் கொள்கின்ற எல்லா பிரயாசங்களையும் தேவன் அதிகமாக நீர் வாய்க்க பண்ண வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். ஐயா தொடர்ந்து உங்களுடைய கிருபை பெருகட்டும். அவருடைய வருகை மட்டும் இந்த விசுவாசத்திலே அனைவரும் நிலைத்து நிற்க தேவாதி தேவன் உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் செபிக்கின்றோம். உங்களுடைய கரங்களிலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஐயா தேவ ஆளுகை
தேவ பிரசன்னம், தேவ கிருபை அனைவரையும் சூழ்ந்து கொள்ளட்டும். கைவிடப்பட்டவர்கள், அனாதைகள், திக்கற்றவர்கள், இந்த உலகத்திலே சோர்ந்து போனவர்கள், வாழ வழியில்லை என்று சொல்லி இருக்கின்றவர்கள் எல்லாரையும் ஆண்டுடைய கரங்களிலே நாங்கள் ஒப்புக் கொடுத்து விண்ணப்பங்களை ஏறெடுக்கின்றோம். அவர்களுக்கு வேண்டிய நன்மைகளை அவர்களுக்கு ஆண்டவர் தந்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் செபிக்கின்றோம். என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை சொன்னமாக ஆண்டுடைய பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடி எல்லாவற்றிலும் நிறைவின் மேன்மைகளை பெற்றுக் கொள்ள ஆண்டு உதவி செய்ய வேண்டுமானால் செபிக்கின்றோம். தொடர்ந்து நம்முடைய பாதத்தில் எங்களை காட்டி அர்ப்பணம் செய்கிறோம். கர்த்தரை ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் பெயரில் வேண்டுகிறோம் எங்கள் சுபங்களின் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து ஆண்டவர் இயேசுநாதர் கற்றுத் தந்த இறைவேண்டலை சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றைக்கு எங்கள் அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமான குற்றம் செய்வதற்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்கள் சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீவிரங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் முடியவில்லை. ஆமென். அமர்வோம். தொடர்ந்து இந்த நாளுக்குரிய திருமறை பாடங்களை படிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட திருமறை பகுதி லூக்கா 24ஆம் அதிகாரம் 13ஆம் வசனங்கள் 27ஆம் வசனம் வரை. லூக்கா 24ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் 27ஆம் வசனம் வரை. அன்றைய தினமே அவர்கள் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமாக எம்மாவூர் கிராமத்துக்கு போனார்கள். போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவர் பேசிக் கொண்டார்கள். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களோடு கூட நடந்து போனார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்க முகமுள்ளவர்களாய் வழிநடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்கிற காரியங்களை என்ன என்று கேட்டார். அவர்களில் ஒருவராகிய கிளையோப்பா என்பவன் பிரதித்திரமாக, இந்நாட்கள் எருசலேமிலே நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியராய் இருக்கிறீர் என்றார். அவர் எவைகள் என்றார். அதற்கு அவர்கள், நசரேயனாகிய இயேசுவை குறித்தவர்களை அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்தியிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாக இருந்தார். நம்முடைய பிரதான ஆசிரியரும் அதிகாரிகளும் அவர் மரண ஆக்கினைக்கு உட்படுத்தி சிலுவையிலே அறைந்தார்கள். அவரோ இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பார் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். இவைகள் சம்பவித்து இன்று 3 நாளாயிருக்கிறது. ஆனாலும் எங்கள் கூட்டத்தை சேர்ந்த சில ஸ்திரீகள் அதிகாரமே கல்லறை இடத்திற்கு போய் அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்ல தேவதூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரசிக்க பண்ணினார்கள். அப்பொழுது எங்களில் சிலர்கள் கல்லறைக்கு போய் ஸ்திரீகள் சொன்னபடியை கண்டார்கள். அவரோ காணவில்லை என்றார்கள். அப்பொழுது அவர்களை நோக்கிய தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசங்களுக்கு புத்தி இல்லாத மந்த எழுதியுள்ளவர்களே, கிறிஸ்து விதமாய் பாடுபடவும் நமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லை என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லுவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். பாட முடிந்ததே. ஆண்டவரே மகிமை உண்டாவதாக. ஜெபிப்போம். வானம் பூமி யாவற்றிலும் இயேசு நீதானவர். மானிட தூதர் வேதானும் அவர் முன்பேழுவார். நானம் இயேசு எனக்காய் மரித்தார். பாவம் நீங்க சிலுவையில் ஊழியம் சிந்தினார். பாவ சங்கீதம் யாவையும் தவிப்பாயும் இயேசு வேதாளத்தின் தலையையும் நசுக்குவாயும்
பாவம் நீங்க சிலுவையில் ஓடிரம் சிந்தினார். எங்கள் கமலையும் எங்கள் மீட்புமாகிய கர்த்தாவே, அடியின் வாயின் வார்த்தைகளும் எங்கள் எல்லாருடைய நினைவுகளும் உடைய சமூகத்திலே ஏற்புடையதாய் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட நம்முடைய தியானத்திற்காக தென்னிந்திய திருச்சபையின் ஒழுங்கின்படி கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு அன்றாட வாழ்வில் உயிர்த்த கிறிஸ்துவுடன் கூட்டுறவு. இதற்கு ஆதாரமாக தெரிந்து கொண்ட வேத வசனம் பரிசுத்த லூக்கா என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 24ஆம் அதிகாரம் 15வது வசனம். லூக்கா 24:15. இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். கிறிஸ்தவத்தின் அடித்தளம் இயேசுநாதருடைய உயிர்த்தெழுதல். இதற்கு ஒத்த நிகழ்வு இந்த உலகத்திலே வேறு ஒன்றும் இல்லை. இங்கே இயேசுநாதருடைய உயிர்த்தெழுதல் நமக்கு தருகின்ற மிக முக்கியமான செய்தி. அதாவது மனித வாழ்க்கை என்பது கல்லறையோடு அடங்கி போகிறதல்ல, அல்லது கல்லறையோடு முடிந்து போகிறதல்ல. இன்னொரு வாழ்வுக்கு நேராக, இன்னொரு புதிய வாழ்வுக்கு நேராக வழிநடத்தி செல்கின்ற வாசல் தான் மரணம் என்பதனை நாம் அறிந்திருக்கின்றோம். ஆகவே இதனை கிறிஸ்துநாதனுடைய மரணம் உயிர்த்தெழுதல் மூலமாக நாம் இதனை விளங்கிக் கொள்ளலாம். இங்கே பாருங்கள், இயேசுநாதர் உயிர்த்தெழுந்தவுடனே அவர் எம்மாவூர் வரைக்கும் சென்று சீடர்களுக்கு தரிசனமானார் என்று சொல்லுகின்ற இந்த செய்தியை இந்த லூக்கா இங்கே பதிவு செய்கின்றார். எம்மாவூர் ரோமர் படைகளின் தலைமை முகாம் அமைந்திருக்கின்ற இடம். இது எருசலேமில் இருந்து கிட்டத்தட்ட 11 கிலோமீட்டருக்கு தொலைவிலே அமைந்திருந்த ஒரு பட்டணம். இங்கிருந்துதான் ரோம படைகள் யுத்தத்திற்கான திட்டங்களை வகுத்தார்கள் என்று சொல்லுகின்ற குறிப்பு வரலாற்றிலே உள்ளது. எனவே தான் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தம்முடைய காயப்பட்ட கரங்களை விரித்தவராக எம்மாவுக்கு நேராக அவர் கடந்து போகின்றார். இப்படி அவர் போகின்ற பொழுது வழியிலே அவருடைய சீடர்களிலே 2 பேரை சந்திக்கின்றார். அவர்களை தைரியப்படுத்துகின்றார். நம்பிக்கையை அவர்களை உறுதிப்படுத்தி உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அவர்களை எருசலேமுக்கு நேராக செல்ல தூண்டுகிறார். இன்று உயிர்த்தெழுந்த ஆண்டவரின் இந்த சந்திப்பு நமக்கு தருகின்ற கூடுதலான செய்தி என்னவென்றால், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அல்லது உலக வாழ்க்கையிலே கிறிஸ்துவானவர் எங்கேயோ தூரமாக இருக்கிறவர் அல்ல, அவர் தொலைவிலே இருக்கின்றவர் அல்ல. அவர் எப்பொழுதும் நம்மோடு கூட அவர் இருக்கிறார். அவர் தம்முடைய ஐக்கியத்திலே நம்மை ஐக்கியப்படுத்தி இருக்கிறார் என்பதனை ஒவ்வொரு விசுவாசிகளும் கட்டாயம் அறிந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து இந்த இயேசுநாதர் எம்மாவூர் சீடர்களுடைய சந்திப்பு நமக்கு தருகின்ற செய்திகளை தொடர்ந்து நாம் தியானிப்போம். முதலாவதாக, பயணத்தில் உயிர்த்த ஆண்டவரின் கூட்டுறவு. பயணத்தில் உயிர்த்த ஆண்டவரின் கூட்டுறவு. ரோமை அரசும் 7 சமயம் கூட்டாக இணைந்து சதித்திட்டம் தீட்டி இயேசுவை சிலுவை மரணத்தில் ஒப்புக் கொடுத்தார்கள். இந்த இயேசுனுடைய மரணத்தின் மூலமாக இயேசுநாதருடைய சீடர்கள் அனைவரும் இடர்கள் அடைந்து ஒருவருக்கொருவர் தங்களுடைய பணிவிடைகளை, தனித்தனி பாதைகளை இவர்கள் தெரிந்து கொண்டார்கள். அந்த வரிசையிலே இந்த 2 சீடர்கள், அதாவது லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 13 முதல் 15 வரை நாம் படிக்கின்ற பொழுது, அன்றைய தினமே அவர்கள் 2 பேர்
8 மைல் தூரமான எம்மாவூர் என்ற கிராமத்திற்கு போனார்கள். போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டார்கள். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார் என்று லூக்கா ஆக்கியோன் இங்கே பதிவு செய்கிறார். இங்கே கவனிங்கள், எருசலேமிலிருந்து எம்மாவூருக்கு நேராக பயணம் செய்த சீடர்கள் இவர்கள் அவநம்பிக்கையோடு, துக்கத்தோடு, விரக்தியோடு, தங்களுடைய எண்ணப்படி தாங்கள் எண்ணியிருந்த எண்ணங்கள் நடைபெறவில்லை என்று சொல்லுகின்ற நிலையிலே சோர்ந்து போய் அவர்கள் பயணப்பட்டு கொண்டிருந்தார்கள். லூக்கா 24 அதிகாரம் 21 வசனத்திலே இப்படி சொல்லுகின்றார், அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். இவைகள் சம்பவித்து இந்த 3 நாளாகிறது. ஆகவே இந்த சீடர்களுடைய எண்ணப்படி, அவருடைய அறிவின்படி அது ஒன்றும் நடைபெறவில்லை. அவர்கள் தாங்கள் இயேசுநாதரில் வைத்திருந்த நம்பிக்கை அனைத்தும் தகர்ந்து போனது என்று பரிதவிப்புடன் நிலை குலைந்து எம்மாவூருக்கு நேராக அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த இவர்களுடைய நம்பிக்கையற்ற பயணத்திலே இயேசு தம்மையும் இணைத்துக் கொண்டார். இயேசுநாதர் தம்மையும் இந்த பயணத்திலே இணைத்துக் கொண்ட போது இந்த சீடர்கள் அவரை இயேசுநாதர் என்று சொல்லி அவரை அறிந்து கொள்ளவில்லை. ஏதோ ஒரு வழிபோக்க தம்மோடு கூட வருகிறார் என்று சொல்லிதான் அவர்கள் நினைத்தார்கள். வசனம் சொல்லுகிறது, லூக்கா 24 அதிகாரம் 29 சொல்லுகின்ற பொழுது இயேசுநாதருடைய அந்த அவர் தம்மோடு நடந்து வருகின்ற அந்த நிகழ்வு அவர்களுக்கு ஒரு ஆனந்தத்தை, ஒரு பரவசத்தை அது ஏற்படுத்துகிறது என்று சொல்லி அவர் சொல்லுகின்றார். லூக்கா 24 அதிகாரம் 29 சொல்லுகின்ற பொழுது அவர்கள் அவரை நோக்கி, எங்களுடனே தங்குகிறோம், சாயங்காலம் ஆயிற்று, பொழுது போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக் கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார். இந்த இயேசுநாதர் இந்த சீடர்களுக்கு வழித்துணையாக சென்றது அவர்களுக்கு ஆறுதலாக இருந்தது. ஒருவேளை அவர் இயேசுநாதர் என்று சொல்லி அவர்கள் அறியவில்லை, ஆனால் இயேசுநாதர் அவர்களோடு போனது அவர்களுக்கு ஒரு மிகுந்த ஆறுதலை தந்தது. என்னை கேட்டுக் கொண்டிருக்கின்ற அருமையான உடன் விசுவாசிகளே, எனக்கு நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியமானாலும் சரி, உலக வாழ்வானாலும் சரி, பல நிலைகளிலே நிலை குலைந்து வீடுகளிலே தனிமைப்படுத்தப்பட்டு வெளியிலே தலை காட்ட முடியாதபடி ஏங்கலங்களோடு கூட பிரயாணப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஒன்று மட்டும் நாம் மறந்து போகக்கூடாது. அந்த வனாந்தரத்திலே இஸ்ரவேல் ஜனங்களை கானானுக்கு நேராக ஆண்டவர் அழைத்து வருகின்ற பொழுது பகலிலே மேக ஸ்தம்பத்தினாலும் இரவிலே அக்னி ஸ்தம்பத்தினாலும் ஆண்டவர் அவர்களை அழைத்து வந்தார். அவர்களோடு கூட அவருடைய பிரயாணத்திலே ஆண்டவர் துணை இருந்தார் என்பதை நாம் ஒருபோதும் மறந்து போகக்கூடாது. வசனம் சொல்கிறது, நாகும் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1 அதிகாரம் 7 வசனத்தில் சொல்கின்றார், கர்த்தர் நல்லவர், இயக்கத்தினாலே அரணான கோட்டை தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர், இயக்கத்தினாலே அரணான கோட்டை தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே ஆண்டவர் உடன் வருகின்றவர், அவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவராக நம்மோடு கூட ஐக்கியப்பட்டிருக்கிறார் என்பதனை நாம் மறந்து போகாதபடி நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே இன்னும் ஒருபடி நாம் முன்னேறி செல்ல ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். இரண்டாவதாக, வார்த்தையில் உயிர்த்த ஆண்டவரின் கூட்டுறவு. வார்த்தையில் உயிர்த்த ஆண்டவரின் கூட்டுறவு. எம்மாவூருக்கு நேராக சென்ற சீடர்களின் பயணத்திலே உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உடன் பங்கு கொண்டு இயேசுநாதர் தம்முடைய வார்த்தைகளினாலே கலக்கத்திலே இப்படி பயணப்பட்டுக் கொண்டிருந்த இந்த சீடர்களை விசாரித்து அவர்களை ஆண்டவர் தைரியப்படுத்துகிறார். லூக்கா 24 அதிகாரம் 17 சொல்கின்ற பொழுது, நீங்கள் ஏன் முகத்தோடு நடந்து கொண்டிருக்கிறீர்கள், என்ன காரியம், என்ன நடந்தது என்று சொல்லி அவரிடத்திலே கேட்கின்றார். லூக்கா 24 அதிகாரம் 18 அவர்களிலே ஒருவனாகிய கிளையப்பா கூறுகிறார், இந்த நாட்களிலே எருசலேமிலே ஒன்றும் நடந்ததை நீர் தெரியாமல் இருக்கிறீரா என்று சொல்லி இயேசுநாதரிடத்திலே அவர் கேட்கின்றார். லூக்கா 24 அதிகாரம் 25 இயேசுநாதர் சொல்லுகின்றார், ஏற்கனவே தீர்க்கதரிசிகள் சொல்லிய வார்த்தைகளை
அந்த சீடர்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார். ஞாபகப்படுத்துவது மட்டுமல்ல, அவர் சொல்லுகிறார், இவை ஒன்றையும் அறிந்து விசுவாசிப்பதற்கு முடியாமல் இவ்வளவு மந்த புத்தி உள்ளவர்களாக உள்ளீர்களோ என்று சொல்லி இவர்களை உரிமையுடன் கடிந்து கொள்கிறார். காரணம், இயேசுநாதனுடைய பாடு மரணம் இவருடைய விசுவாசத்திற்கு ஒரு பெரும் முட்டுக்கட்டையாக இருந்தது. இயேசுநாதனுடைய பாடு மரணம் இவர்களுக்கு ஒரு பெரிய தடையாக இருந்தது. ஆனால் பிற்பாடு இயேசுநாதர் தம்முடைய வார்த்தையினாலே தம்மை வெளிப்படுத்தின போது லூக்கா 24ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி வழியிலே அவர் நம்முடன் பேசி வேத வசனங்களை நமக்கு விளக்கம் காட்டின போது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்துவிட்டு எரியவில்லையா என்று சொல்லி இயேசுநாதனுடைய வார்த்தையில் இருந்த வல்லமைகளை அவர்கள் அப்பொழுது புரிந்து கொள்கிறார்கள். இப்படி இந்த சீடர்கள் வழி பயணத்தில் இணைந்த ஆண்டவர் தன்னுடைய வார்த்தைகளினால் அவர்களை தைரியப்படுத்தி கேட்கிறார். அவர் எரேமியா தீர்க்கதரிசி சொல்கின்ற பொழுது, எரேமியா 23ஆம் அதிகாரம் 29 சொல்கின்ற பொழுது, கர்த்தருடைய வார்த்தை அக்கினியை போலவும் கண்களை நொறுக்கும் சமட்டியை போலவும் இருக்கிறது என்று சொல்லுகின்றார். எரேமியா 20:9 சொல்கின்ற பொழுது, கர்த்தருடைய வார்த்தை எலும்புகளுக்குள்ளே அடிபட்டு எலும்புகளை வறண்டிய செய்கிறது என்று அவர் சொல்லுகின்றார். இங்கே இந்த இயேசுநாதனுடைய வார்த்தை இந்த சீடர்களை இன்னும் விசுவாசத்திலே உறுதிப்படுத்தினது. இன்றைக்கு ஆண்டவரின் உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கும் நாம் நம்முடைய வாயின் வார்த்தைகள் மற்றவர்களை விடுதலைக்கு நேராக வழிநடத்த வேண்டும். நம்முடைய வாயின் வார்த்தைகள் மற்றவர்களுக்கு அருமருந்தாக இருக்க வேண்டும். நீங்கள் திருமறையிலே கவனிக்கின்ற பொழுது நாகமானுடைய பணிப்பெண் அவருடைய வார்த்தை நாகமானை ஆரோக்கியம் அடைய செய்தது. அதே வேளையிலே தவறான வார்த்தைகள், ஒருவேளை தவறான வார்த்தைகளை நாம் பயன்படுத்துகிறோம் என்று சொன்னால் அது மனிதனுடைய ஆயுள் சக்கரத்தை அது விழுந்துவிடும் என்பதனை நீங்கள் மறந்து போகக்கூடாது. உதாரணமாக திருமறையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஆகாப் மன்னனுடைய மனைவி எசபேலுடைய வார்த்தை நாபாலையும் நாபோத்தையும் ஆகாப்பையும் கொன்று போட்டது என்று சொல்லி நாம் திருமறையிலே பார்க்கின்றோம். தவறான ஒரு வார்த்தை. அதே போன்று ஆமானுடைய மனைவி அவருடைய ஒரு தவறான வார்த்தையினாலே ஆமானை அழித்து போட்டது என்று நாம் பார்க்கின்றோம். ஆகவே வார்த்தைகளிலே நாம் கவனமாக இருக்க வேண்டும். இதை குறித்து யாக்கோபு எழுதுகின்ற போது யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், நாவை அடக்க ஒரு மனுஷனால் கூடாது, அது அடங்காது, பொல்லாங்குள்ளது, சாமுக்கேதுவான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறது என்று அவர் பதிவு பண்ணுகிறார். அப்படியானால் வார்த்தைகளிலே நாம் அதிக கவனம் இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 12:25 சொல்லப்பட்டிருக்கிறது, வார்த்தைகள் பிறருடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இதே விதமாக தூய பவுலடிகளார் தெசலோனிக்கேய சபைக்கு எழுதுகின்ற பொழுது 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 18 சொல்லுகின்றார், இந்த வார்த்தைகளினால் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள் என்று சொல்லுகிறார். எந்த வார்த்தைகள்? ஆறுதலான வார்த்தைகள், வாழ்வில் மேன்மைப்படுகின்ற வார்த்தைகள், அறிவுறுமான வார்த்தைகள். இந்த வார்த்தைகளினாலே ஒருவரை ஒருவர் நீங்கள் தேற்றுங்கள் என்று சொல்லுகிறார். அப்படியானால் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் கலங்கி போய் தடுமாறி இருந்த இந்த சீடர்களை தைரியப்படுத்தி தம்முடைய வார்த்தைகளினாலே வேத வசனங்களை விளக்கி காண்பித்து அவர்களை தைரியமடைய செய்தபடினாலே அவருடைய வார்த்தையினாலே உங்களுடைய இருதயங்கள் பொழுதுவிட்டு எரிந்தது என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இந்த நெருக்கடியான காலங்களிலே நம்முடைய வார்த்தைகள் ஒருமுறை ஒருவர் ஆட்சி தேற்றட்டும். திருமறையிலே சொல்லப்பட்ட உணவாக மரியாள் இயேசுனுடைய பாத்திலே அமர்ந்து இயேசுனுடைய வார்த்தைகளை கேட்டது கொண்டு நாம் ஒவ்வொரு நாளும் வீடுகளிலே அமர்ந்து அவருடைய வார்த்தைகளை கேட்டு ஜெபத்தின் மூலமாக தேவனோடு கூட ஐக்கியப்பட்டு அவருடைய வருகை மட்டும் அதோடு கூட இந்த கூட்டுறவிலே வாழ நாம் அழைக்கப்படுகின்றோம். ஆகவே தேவனுடைய வார்த்தை வல்லமுள்ளது. அந்த வார்த்தையை நமக்கு சொந்தமாக்கிக் கொள்வோம். மூன்றாவதாக பந்தியில் உயிர்த்த ஆண்டவரின் கூட்டுறவு. பந்தியில் உயிர்த்த ஆண்டவரின் கூட்டுறவு. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சீடர்களுடைய பயணத்திலே அவர் பங்கு பெறுகின்றார். தம்முடைய வார்த்தைகளினாலே அவர்களை ஆற்றி தேற்றுகின்றார். அவருடைய வார்த்தைகளினாலே சீடர்கள் மகிழ்ச்சி அடைகின்றார்கள். பிற்பாடு
சீடர்களோடு கூட ஆண்டவர் பந்தி அமர்கின்றார். சீடர்களோடு கூட பந்தி அமர்ந்து அவர்களுக்கு உணவு பரிமாறி அவர்களை வழிநடைய செய்கிற வசனம் சொல்லுகிறது. 24 சொல்லுகின்றார், அவர்களோடு அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பெற்று அவர்களுக்கு கொடுத்தார் என்று சொல்லி அந்த வசனம் சொல்லுகிறது. 24 சொல்லுகின்றார், அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டு அவரை மீட்டெழுந்த ஆண்டவராக அவர்கள் அறிந்து கொண்டார்கள். அவர்கள் புதுமுதல் பெற்றார்கள், விசுவாசத்திலே உறுதி அடைந்தார்கள், சரீரத்திலே ஆரோக்கியம் இழந்தார்கள். எந்த எருசலேமிலிருந்து அவர்கள் மிகவும் சோர்ந்து போய் எம்மாவூருக்கு நேராக வந்தார்களோ அதே எம்மாவூரிலிருந்து மறுபடியும் எருசலேமுக்கு சென்று ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை உடனிருந்த சீடர்களுக்கு அறிவிக்க அவர்கள் புனிதப்படுகின்றார்கள். லூக்கா 24 சொல்கின்ற பொழுது அந்நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போய் 11 அவர்களோடு கூட இருந்தவர்களும் கூடியிருக்க கண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. திருமலையில் இயேசுநாதர் சிலுவையில் அறையப்படுவதற்கு முந்தின நாள் இரவு தன்னை உலகத்திற்கு இழப்பதற்கு அடையாளமாக சீடர்களுடன் இரவு உணவை உண்ணுகின்றார். இந்த இரவு விருந்து மூலமாக மனுக்குலத்தோடு ஒரு புதிய உறவை ஏற்படுத்துகின்றார். லூக்கா நற்செய்தியாக 24 வசனத்திலே இந்த இரவு விருந்தோடு கூட இந்த சீடர்கள் எம்மாவூர் சீடர்களுக்கு கொடுத்த விருந்தை அங்கே ஒப்பிட்டு கூறுகின்றார். லூக்கா 22 எந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தினாரோ அதே வார்த்தையை இங்கே பயன்படுத்துகிறார். லூக்கா 22 வசனத்திலே சொல்கிறார், அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பெற்று அவர்களுக்கு கொடுத்தார் என்று சொல்லி அந்த இரவு விருந்தை குறித்து சொல்லுகின்ற அதே வார்த்தையை எடுத்து லூக்கா 24 வசனத்திலே அவர்களோடு கூட அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பெற்று அவர்களுக்கு கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்று அவர் பெரிய வியாழன், அதாவது பெரிய வியாழன் இரவு விருந்தோடு கூட இதை அவர் தொடர்பு படுத்துகின்றார். இங்கே ஒன்றை கூட விசுவாசிகள் கட்டாயம் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதெல்லாம் நாம் கூடி விருந்துகிறோமோ அல்லது எப்பொழுதெல்லாம் ஆவியின் பிரகாரத்திலே கர்த்தருடைய திருமை நிகழ்ச்சிகளை வருகின்றோமோ அப்பொழுதெல்லாம் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்முடைய கூட்டுறவிலே அவர் கூட்டாளியாக இருக்கிறார் என்பதனை கட்டாயம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் எப்போது நமக்கு கூட்டாளியாக இருக்கிறார், அவர் எப்பொழுது நம்மை தேற்றுகிறவராக இருக்கிறார். அவர் நம்முடைய சரீரத்தின் மூலமாக நம்மை அவர் மீட்டு ரட்சித்திருக்கின்றார். இந்த செய்தியை, இந்த ரட்சிப்பின் செய்தியை நாம் மற்றவர்களுக்கும் கூறி அறிவித்து அதனுடைய விருப்பத்தை நிறைவேற்ற நாம் அழைக்கப்படுகிறோம். மத்திய 25 சொல்லுகின்ற பொழுது அதனுடைய விருப்பம், நான் பசியாக இருந்தேன் எனக்கு உணவு தந்தீர்கள், நான் தாகமாக இருந்தேன் என்னுடைய தாகத்தை தீர்த்தீர்கள், ஆணையில்லாமல் இருந்தேன் ஆணையை தந்தீர்கள், காவல் இருந்தேன் என்னை விசாரித்தீர்கள் என்று சொல்கிறார். இந்த சிறியர்கள் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொல்கிறார். இப்படி ஆண்டவர் விரும்புகின்ற அல்லது ஆண்டவருடைய வாஞ்சையை நிறைவேற்றி அன்றாடம் நம்முடைய வாழ்க்கையிலே உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய கூட்டுறவிலே நம்மை நாம் இணைத்துக் கொள்ள அழைக்கப்படுகின்றோம். ஆகவே தேவனோடு கூட நம்மை இணைத்துக் கொள்கின்ற பொழுது, அதனுடைய பிரசன்னத்திற்குள்ளாக நம்மை இணைத்துக் கொள்கின்ற பொழுது நிச்சயமாகவே அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அனுதினமும் நாம் தேவ சமூகத்திலே நாம் ஜெபிப்போம், அனுதினமும் தேவ சமூகத்திலே நாம் அமர்ந்து கொள்வோம், அவருடைய பிரசன்னத்திற்குள்ளாக நாமே ஒப்புக் கொடுப்போம். இப்படியானால் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் என்றும் இந்த உலகத்திலே நம்மை வழிநடத்துவார் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஒரு அருமையான ஒரு பாடல் உண்டு. அனுதினம் ஜெபிப்பதாமே சாத்தானின் எதிராளி, ஜெபிப்பதை மறந்துவிட்டார் சாத்தானின் கூட்டாளி. அனுதினம் ஜெபிப்பதாமே சாத்தானின் எதிராளி, ஜெபிப்பதை மறந்துவிட்டார் சாத்தானின் கூட்டாளி. கூட்டாளியானி எதிராளியானி யோசித்துப்பானி யோசித்துப்பார். கூட்டாளியானி எதிராளியானி யோசித்துப்பானி யோசித்துப்பார். படுக்கைக்கு செல்லும் முருகானில் ஜெபித்திரு, சோர்ந்தலை படுத்து விட்டார் சாத்தானின் கூட்டாளி.
படுக்கைக்கு செல்லும் முழுதானி ஜெபித்திடு. சோம்பலாய் படுத்து விட்டால் சாத்தானின் கூட்டாளி, கூட்டாளியானி எதிராளியானி. யோசித்து பாரி, யோசித்து பார். கூட்டாளியானி எதிராளியானி. யோசித்து பாரி, யோசித்து பார். இரவிலே தூங்கும் குடும்பமாய் ஜெபித்திடு. டிவியில் மயங்கிவிட்டால் தேவனுக்கு கூட்டாளி. இரவிலே தூங்கும் குடும்பமாய் ஜெபித்திடு. டிவியில் மயங்கிவிட்டால் சாத்தானின் கூட்டாளி, கூட்டாளியானி எதிராளியானி. யோசித்து பாரி, யோசித்து பார். கூட்டாளியானி எதிராளியானி. யோசித்து பாரி, யோசித்து பார். காலமே எழும்பி கர்த்தரை துதித்திடு. துதிப்பதை மறந்துவிட்டால் சாத்தானின் கூட்டாளி. காலமே எழும்பி கர்த்தரை துதித்திடு. துதிப்பதை மறந்துவிட்டால் சாத்தானின் கூட்டாளி. கூட்டாளியானி எதிராளியானி. யோசித்து பாரி, யோசித்து பார். கூட்டாளியானி எதிராளியானி. யோசித்து பாரி, யோசித்து பார். உயிர்த்தெழுந்த ஆண்டவரோடு கூட நாம் நம்முடைய ஐக்கியத்தை பலப்படுத்திக் கொள்வோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவரோடு கூட நாம் ஐக்கியத்தை பலப்படுத்திக் கொள்ளுகின்ற பொழுது எல்லா நிலைகளிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் சாத்தானுடைய கரங்களை நம்மை ஒப்புக் கொடுக்க கூடாதபடி தேவனாகிய கர்த்தர் நம்மை வழிநடத்துவார். அன்றாடம் அவர் நம்மை அவருடைய ஐக்கியத்திலே அவருடைய கூட்டுறவுகளை நம்மை வழிநடத்துவார். நாம் சோர்ந்து போகாதபடி இந்த நாட்களிலே நாம் தைரியமாக விசுவாசத்தோடு முன்னேறி செல்வோம். ஆண்டவர் நாமே இந்த வார்த்தைகள் மூலமாக நம்மை பலப்படுத்தி தொடர்ந்த விசுவாச வாழ்க்கையை நடத்த நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். இப்பொழுது நம் அனைவரும் நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாமம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் உற்பத்தி பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோடு எழுந்தருளினார். பரமண்டலத்தில் ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளுடைய வலது பாரிசத்திலே வீற்றிருக்கிறார். அவரிடத்தில் உயிருள்ளவரும் மரித்தோரையும் நியாயம் தீர்த்தவரும் பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபை பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவன் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். இந்த நாட்களிலே நம்முடைய திருச்சபை எல்லா குடும்பங்களுக்காக நாம் ஜெபிக்கின்றோம். இந்த நாட்களில் உலகத்தை அச்சுறுத்திக் கொண்டிருக்கின்ற அந்த கொடிய நோயினாலே உலகமே ஸ்தம்பித்து போயிருக்கிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் அரசாங்கம் நமக்கு சில விதிமுறைகளை தந்திருக்கிறார்கள். அவைகளை நாம் கடைபிடித்து வீடுகளிலிருந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உங்கள் எல்லாருக்காகவும் அனுதினமும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படுகிறது. ஆகவே நீங்கள் இருக்கிறதான இடங்களிலே அன்புடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இந்த விசுவாசத்தில் வளரும்படி நான் உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். இப்பொழுது இந்த வாரத்திலே நம்முடைய திருச்சபையிலே பிறந்த நாட்களை நினைவு கூறுகின்றவர்களே நான் பேர்களை படித்தவர்களுக்கு வாழ்த்து சொல்லுகிறேன். 3ஆம் தேதி திரு பிராங்கின் காவுகளை, 4ஆம் தேதி திருமதி செல்வி மனோகரவாய் காவுகளை, 4ஆம் தேதி ஏ தெய்வனா தயனின் பணவிலை, 5ஆம் தேதி திரு தேவதாஸ் செக்காரவிலை, 5ஆம் தேதி திரு ஜோதின் ஜே தேவ் கல்பவிலை, 5ஆம் தேதி திரு பியோன் பால்சன் பணவிலை, 5ஆம் தேதி திருமதி ஸ்ரீகுமாரி மானங்காணி,
5ஆம் தேதி திருமதி தங்கபாய் குளத்தடி விலை. 6ஆம் தேதி திரு ஆல்பர்ட் சிங் பெருங்கல் விலை. 6ஆம் தேதி RS சர்மி காவு விலை. 7ஆம் தேதி திருமதி ஜெயா ஐந்து விலை. 8ஆம் தேதி திருமதி நிர்மல் சுபநாவை அரசு முற்று விலை. 9ஆம் தேதி திருமதி எஸ்தர் ராணி எருக்கலாம் விலை. 9ஆம் தேதி திரு ஜெயசிங் மார்த்தாண்டம். 9ஆம் தேதி திருமதி கமலாட்சினி கேசவபுரம். 9ஆம் தேதி ரினோவி விளைவிட்டு விலை ஆகியவர்கள் இந்த மாதத்திலே தங்களுடைய பிறந்த நாட்களை நினைவு கூறுகின்றார்கள். இவர்கள் அடியெடுத்து வைக்கின்ற இந்த புத்தமுதிய ஆண்டு இவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க திருச்சபையின் சார்பில் ஜெபத்தோடு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அவனமாக திருமண நாட்களை நினைவு கூறுகின்றவர்கள் 4ஆம் தேதி திரு ஆல்பர்ட் சிங் திருமதி ஒய்சின் பீடா பெருங்கல் விலை. 5ஆம் தேதி திரு ராஜகுமார் திருமதி அமுதா கலைஞர் விலை. 8ஆம் தேதி திரு செந்தில் சிங் திருமதி ஜெயக்குமாரி அரங்கம் விலை. 8ஆம் தேதி திரு ஜான் ரத்னம் திருமதி குளோரிபாய் பெருங்கல் விலை. 9ஆம் தேதி டாக்டர் ஜே ராஜா சிங் திருமதி சீஜா மேலம் விலை. 9ஆம் தேதி திரு தங்கமணி திருமதி பிளாசி உலக விலை. 9ஆம் தேதி திரு டேவிட் திருமதி கில்டா சார்லி மானாங்கடி ஆகியவர் இந்த வாரத்திலே தங்களுடைய திருமண நாட்களை நினைவு கூறுகின்றார்கள். நீ அவர்களுடைய குடும்ப வாழ்வு ஆசீர்வாதமாக இருக்கு திருச்சபையின் சார்பிலே இவருக்கு நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தொழுகைக்கு நுழைவாக ஞான பாடல்களில் 250வது பாடல் அன்பின் ரூபி மோட்சானந்தம் பாவிய மந்திரே நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம்.
எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் இந்த தொழுகையை சிறப்பாக நாங்கள் நடத்த எல்லாம் வல்ல கடவுள் எங்களுக்கு கிருபை செய்தீர். நம்மை போற்றி துதிக்கின்றோம். எங்கள் ரட்சகா நன்றியோடு நம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். இந்த நாளிலே நாங்கள் தியானித்த ஆண்டுடைய வார்த்தைகள் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். எங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே உயிர்த்தெழுந்த ஆண்டவர் எங்களோடு கூட இருந்த நிலையற்ற நம்பிக்கையற்ற இந்த உலகத்தில் எங்களை காத்து வழிநடத்த ஆண்டவர் எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய திருப்பாதத்தில் நாங்கள் வேண்டுதலை வைக்கின்றோம். இந்த தொழுகையிலே பங்கு பெற்ற எல்லா நம்முடைய பிள்ளைகளையும் ஆண்டவருடைய கரங்களில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஆங்காங்கு வீடுகளில் இருந்து இந்த தொழுகையிலே பங்கு பெறுகின்ற உடன் விசுவாசிகள் அனைவர்களுக்காக நாங்கள் செல்கின்றோம். ஆண்டுடைய பேரிடக்கம் தன்னுடைய பிள்ளைகளை ஆண்டு வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய திருப்பாதத்திலே நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இது உலகத்திலே எங்களை கைவிட்டு விடுகின்ற ஆண்டவர் அல்ல, நீர் எங்கே விலகி செல்கின்ற ஆண்டவர் அல்ல, எங்களோடு கூட இருக்கின்றேன். எப்பொழுது எங்களோடு தம்மை ஐக்கியப்படுத்தி எங்களை வழிநடத்துகிறீர் என்று சொல்லுகின்ற இந்த உணர்வை எங்கள் எல்லாருக்கும் கற்றுத் தர வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய பாதத்தில் நாங்கள் செபிக்கின்றோம். குறிப்பாக எங்களுடைய திருச்சபையிலே இந்த வாரத்திலே தம்முடைய பிறந்த நாட்களை நினைவு கூறுகின்ற அருமையான தம்முடைய மக்களுக்காக அன்றைய சமூகத்திலே வேண்டுதலை அடைக்கின்றோம். உங்களுடைய பேரில் வாழ்த்தும் சொல்லுகின்றோம். மெய்யாகவே அவர்கள் அடியெடுத்து வைக்கின்ற இந்த புதிய ஆண்டு அனைவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க ஆண்டு உதவி செய்வீராக. அவர்ணமாக ஆண்டவரை திருமண நாட்களை நினைவு கூறுகின்ற அருமையானுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கின்றோம். ஒவ்வொருடைய குடும்ப வாழ்விலும் ஆண்டவராகிய கர்த்தர் தம்முடைய மக்களோடு கூட இருந்து அவருடைய குடும்ப வாழ்விலே ஏற்றுள்ள நன்மைகளையும் ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நிறைவாக தர வேண்டுமா நாங்கள் செபிக்கின்றோம். இப்படியாக எல்லாருடைய கருத்தில் நாங்கள் ஒப்புக் கொண்டிருக்கின்றோம். ஐயா, கேடுவாடுகள், வீட்டினங்கள், பலவீனங்கள், நெருக்கங்கள், கஷ்டங்கள், பரிதவிப்புகள் நிறைவேறுகின்ற உலகத்தில் எல்லாம் உள்ள கடவுள் ஒவ்வொருவரையும் அனுதினமும் ஆண்டவர் கரம்பிடித்து வழிநடத்தி ஆண்டவருடைய பிரசன்னம் ஆண்டவரை நிறைவாக தம்முடைய பிள்ளைகளுக்கு தர வேண்டுமா நாங்கள் செபிக்கின்றோம். இப்பொழுதும் எங்களை தேவ கரத்திலே தாழ்த்தி நாங்கள் சமர்ப்பணம் செய்கின்றோம். எங்களை சமாதானத்தோடு ஆண்டவர் அனுப்பும் உங்களுடைய பேரில் எங்களுக்கு கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் பேரில் கொண்டாடுகின்றோம். எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் நல்ல கடவுளே, ஆமென். கடவுளின் இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறோம். பிதாவாகிய கடவுள், குமாரனாகிய கடவுள், பரிசுத்த ஆவியாகிய சர்வ வல்லமை பொருந்திய கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ள இருந்து எப்பொழுதுமே கூட நிலைத்திருக்க கடவுளே.
கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் வாழ்வோடு இருப்பாராக. சமாதானத்தோடு சென்று வாருங்கள். ஆண்டவரின் திருப்பெயரால் ஆமென்.